வணக்கங்க. இன்னைக்கு இந்த வேலை இல்லாத திண்டாட்டத்த பத்தி பேசலான்னு நெனச்சேன். 2 ப்ராப்ளம் இருக்கு. நான் 2 ப்ராப்ளம்த்தையும் பேசப் போறேன். முதல்ல இந்த மணி பேஜ்ல 2 நாளைக்கு முன்னாடி, நான் இந்த வேலை இல்லாத பட்டதாரின்னு ஒண்ணு சொல்ட்டேன். அதுக்கு நெறைய பேருக்கு கோவம் வந்துருச்சாம். எங்கள நீங்க இன்சல்ட் பண்றீங்க. வேலை இல்லாத பட்டதாரிகள் நீங்க எல்லாரையும் அவமானப்படுத்துறீங்கன்னு. என்ன ஒண்ணும் யாரையும் அவமானப்படுத்தணுங்கிறது என் இன்டென்ஷன் கிடையாது. ஹிண்டு பேப்பர்லயும் எல்லா பேப்பர்லயும் வருது. இன்ஜினியரிங் படிச்சவன் வேலை இல்லாதவன் ஸ்நாட்ச் பண்றான்னு. ஹிண்டுல இன்ஜினியரிங் படிச்ச கிராஜுவேட் இது மாரி பண்றாங்க தான் நான் சொல்றேன். இப்ப இன்ஜினியரிங் படிச்சவன் 2007, 8ல எல்லாரும் போய் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்ல சேர்ந்த மாரி சேர்ந்திருந்தா, அவன் ஏன் செயின் ஸ்நாட்சிங் பண்றான்? அதனால வேலை இல்லா பட்டதாரிகள் இத பண்றான்னு சொல்றேன். இது பேப்பர்ல வந்தத நான் சொன்னேன். அதுக்கு ஏன் நீங்க இன்சல்ட் எடுத்துக்கிறீங்க? உங்களுக்கு ஆக்சுவலி நல்லதுக்கு தான் சொல்றேன். பாலிசி பணக்காரனுக்கு ஃபேவரா இருக்குது. ஏழைங்களுக்கும், மிடில் கிளாஸுக்கும் ஃபேவரா இல்ல. மிடில் கிளாஸ்ல நெறைய பேருக்கு வேலை கிடைக்கல. அந்த அர்த்தத்தில சொன்னா, என்ன அவமானப்படுத்திட்ட, அத பண்ணிட்ட, இத பண்ணிட்ட, நீ எகிறி குதிச்சு ஒண்ணும் அர்த்தமே கிடையாது. ப்ராப்ளம் எங்க இருக்குன்னு ஒத்துக்கணும். தமிழ்நாடு நார்த் இந்தியால ஒரு ப்ராப்ளம். தமிழ்நாடு மாரி ஊர்ல வேற ப்ராப்ளம். தமிழ்நாடு மாரி ஊர்ல என்ன ப்ராப்ளம்னா, அம்மா, அப்பா நல்லா சாப்பாடு கீப்பாடு போட்டு குழந்தைங்கள கொழு கொழுன்னு வளர்த்துடுறாங்க. வளர்த்து காலேஜில போட்டு படிக்க வச்சுடுறாங்க. அவனுக்கு ஏசி ரூம்ல உட்காந்து வேலை செய்டா, உனக்கு வேலை தெரில. ஏன்னா முக்கால்வாசி பேருக்கு இங்கிலீஷ் வராது. ரூ. 15,000 கையில கிடைக்கிற மாரி வேலை தரோன்னு சொன்னா, இல்ல எனக்கு இன்னும் ஜாஸ்தி சம்பளம் வேணும்னு. சரி, நீ ஜாஸ்தி சம்பளம் வேணும்னா சேல்ஸ் பண்ணுவியாடா? டார்கெட்டடுன்னா நான் சேல்ஸ் பண்ண மாட்டேன். நீ உனக்கு என்னடா விஷயம் தெரியும்னா, எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. ஸோ பேசிக்கலி இது மாரி ஆட்கள நம்மளால வேலைக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற வேலை கிடைச்சா தான் நாங்க வேலை செய்வோங்கிறாங்க. இது ஒரு ரகமான ப்ராப்ளம். இன்னொரு ரகம் கிராமத்துலேருந்து வர பசங்க. அவங்களால இங்கே வர சம்பளத்தில் இங்கே ஊரில் இருக்க முடியல. நான் இப்போ கிராமத்துலேருந்து வரவனுக்கு 18,000 கொடுத்தேன்னா, 15,000 கொடுத்தேன்னா, அவன் ரூமில் இருந்து சாப்பாட்டுக்கே வராது கரெக்டாக. அரை வயிற்றுக்கு சாப்பிட்டு தான் இங்கே உட்காந்துன்னு இருப்பான். இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ராப்ளம். பட் ஓவராலாக இந்தியாவில் இந்த நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் என்ன சொல்கிறான்னா, வேலைவாசிலாம் குறைஞ்சிடுச்சு. நாங்கள் 2023-24 ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டோம். வேலை இல்லாத கஷ்டமே ஒன்றுமே இல்லை. அதனால் 560 மில்லியன் 563 மில்லியன் பேர் வேலை தேடிட்டு இருந்தாங்க. இப்போ 607 மில்லியன் பீப்புள் வேலை தேடுறாங்க. அதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு குறைஞ்சிருச்சு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு ரூரலில் குறைஞ்சிருக்கு, அர்பன் ஏரியாவில் கொஞ்சம் ஏறி இருக்குங்கிறாங்க. இது அப்படின்னு பார்த்துட்டு ரிசல்ட்டு சூப்பர், எல்லாரும் வேலைக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது என்ன ப்ராப்ளம்னா, மோர் தேன் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, லேபர் ப்ராப்ளம் எங்கே வருதுன்னா, அவன் செய்கிற வேலைக்கு ஒழுங்காக சம்பளம் கிடைக்கிறதாங்கிறது அடுத்த கேள்வி. ப்ரொடக்டிவ் ஒர்க் அவன் செய்கிறானா? ஏன்னா இந்த ரிசல்ட்லேயே என்ன சொல்லுதுன்னா, 68 மில்லியன் பீப்புள் எக்ஸ்ட்ரா அக்ரிகல்ச்சர் வேலை செய்கிறாங்கன்னு. அதாவது 2017-18 இருந்ததோட அக்ரிகல்ச்சரில் 68 மில்லியன் பீப்புள் எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு மில்லியனுங்கிறது 10 லட்சம் பேர்னா, அப்படின்னா 10 மில்லியன்னா 1 crore. அப்போ 68 மில்லியன்னா 6.8 கோடி மக்கள் எக்ஸ்ட்ரா அக்ரிகல்ச்சரில் போய் சேர்ந்துருக்கிறாங்க. அதனால் அக்ரிகல்ச்சரில் இருக்கிற பிஸ்னஸ்ஸு எல்லாம் ஏறி இருக்கான்னா, இவ்வளோ தூரம் ஏறலை. அவுட்புட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பீப்புள் குறைஞ்சி போச்சு. ஸோ அக்ரிகல்ச்சரில் ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிருச்சு. விலைவாசி ஏறி ப்ரொடக்ஷன் ஏறினாலும் ஓவராலாக ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிருச்சு. அப்போனா இந்த கோவிட்டுக்கும் அதுக்கும் முன்னாடி நீங்கள் டிமானிட்டைசேஷன் பண்ணதுலேருந்து மக்கள் திரும்பி கிராமத்துக்கு போய் சிட்டியில் வேலை இல்லாமல் அங்கேயே செட்டில் ஆகிட்டான் அப்படிங்கிறது தாத்பரியம். அங்கே ரொம்ப லோ வேஜஸ் தான் கிடைக்குது, அதனால தான் ஒர்க் பண்ணுறான். அதுக்கப்புறம் நான் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கேன், இல்லாட்டா ஃபேமிலியும் அன்பெய்ட் லேபராக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியல் வேலைங்கிறது மேனுஃபேக்சரிங் செக்டரில் வரணும். மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஜாப்ஸ் குறைஞ்சி போய் லோவஸ்ட் லெவலில் இறங்கியிருக்கு. 2017-18 குறைஞ்சிக்கிட்டே போகுது. இன்ஃபேக்ட் இந்தியாவில் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குதா? மேனுஃபேக்சரிங் எல்லாம் இழுத்து மூடிட்டு
அவன் வீட்டுக்கு போய் படுத்துட்டு இருக்கிறானா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைனான்ஷியல் டிஸ்ட்ரெஸ், அதாவது பணம் காசு இல்லாதவங்க, ஃபைனான்ஷியல் டிஸ்ட்ரெஸில் இருக்கிறவங்க வந்து எல்லாரும் சிட்டியை விட்டுட்டு கிராமத்துக்கு போய் கிடைச்ச வேலையை செய்யலாம் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி கிராமத்தில் போய் கிடைச்ச வேலையை செய்யலாம் அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சம்பளம் குறைவாக கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ சம்பளம் குறைவாக கிடைக்குதுங்கிறது சம்டைம்ஸ் வந்து சம்பளம் ஜாஸ்தி நாமினலாக கொடுத்தாலும் ஆக்சுவல் சம்பளம் கம்மியாயிடுச்சு. ரீசண்டாக நேற்றோ முந்தா நேற்றோ என் ஒய்ஃப் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அரிசி 90 ரூபா கிலோ அப்படிங்கிறாங்க. அரிசி 90 ரூபா கிலோன்னா அப்போ நாங்கள் பொன்னீர் ரைஸ் தான் சாப்பிட்றோம். பொன்னீர் ரைஸ் 90 ரூபா கிலோன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 50 60 இருந்ததுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது 30% அரிசி விலை ஏறி இருக்குது. கவர்மெண்ட்டே சொல்லுது சாப்பாட்டு விலை எல்லாத்துலேயும் ஏறி இருக்குதுன்னு. ஏன்னா நீங்கள் கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் விலையும் ஏற்றி இருக்கிறீங்க. அங்கங்கே இருக்கிற கடையிலலாம் காஸ்ட்டு செலவு ஏறி இருக்குது. அந்த செலவு ஏறுற அளவுக்காவது சம்பளம் ஏறணும். சம்பளம் அதே 15,000 ரூபாய் இருந்து செலவுகள் ஏறிடுச்சுன்னா அந்த 15,000 ரூபா வச்சுக்கிட்டு அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஊர்லேருந்து வரவன் 15,000 ரூபாய்க்கு வேலை செய்ய முடியாட்டா இங்கே இருக்கிறவன் எவனாவது 18,000 ரூபாய்க்கு வேலைக்கு வந்துடுவான். ஏன்னா அவங்க அம்மா அப்பா இங்கேயே இருக்காங்க, அவன் தப்பிச்சு பழிச்சு இந்த வேலையை அவனால் செய்ய முடியும். மெட்ராஸில் இருந்து இந்த வேலையை செய்யறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்தியாவோட லேபர் மார்க்கெட் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அது மட்டும் இல்லை, பல இடத்துல இந்த மினிமம் வேஜஸ்ன்னு கவர்மெண்ட் சொல்கிறதோட கம்மி வேலை கம்மி லெவலில் மக்களுக்கு கிடைக்குது சம்பளம். இது வந்து நான் மட்டும் சொல்லலை. நான் இந்த வருஷம் குவார்ட்டரில் பார்த்த எல்லா கம்பெனிகளோட ரிசல்ட்லேயும், அது ஜெட்டி கம்பெனியாக இருக்கட்டும், பனியன் கம்பெனியாக இருக்கட்டும், ஷூ கம்பெனியாக இருக்கட்டும், துணிமணி உடுத்துகிற கம்பெனியாக இருக்கட்டும், பிஸ்கெட்டு டீ காப்பி பண்ணுற கம்பெனியாக இருக்கட்டும், சாக்லேட் விற்கிற கம்பெனியாக இருக்கட்டும், எல்லாமே எங்கள் சேல்ஸ் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் நெஸ்லேயோட எம்டி இதே ஷ்ரிங்க் ஆகுது. எது மிடில் கிளாஸ்ன்னு ஒன்று இருந்தது இந்தியாவில், அது ஷ்ரிங்க் ஆகிடுச்சுன்னு சொன்னார். ஸோ நீங்கள் வெறும் ஹெட்லைனில் வேலை வாய்ப்பு குறைஞ்சிருச்சுங்கிறத வச்சு போகாதீங்க. அக்ரிகல்ச்சரில் வந்து அமெரிக்காவில் 2% ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் தான் அக்ரிகல்ச்சரில் இருக்காங்க அமெரிக்காவில். நம்ம ஊரில் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் 40% அங்கே வேலை செய்கிறாங்க. அந்த 40% ஆஃப் த பீப்புள் ஜஸ்ட் 15% ஆஃப் ஜிடிபி தான் பண்ணுறாங்க, வேலை செய்யாமல் தான் இருக்காங்க. சரியான வேலை வாய்ப்பை க்ரியேட் பண்ண வேண்டிய அளவுக்கு நீங்கள் பாலிசிஸ் க்ரியேட் பண்ணணும். இதுவே என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.